ஃபாரூக் அப்படின்னு ஒரு பையன் புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். பள்ளிக்கூடம் முடிச்சு சாயங்காலமா வந்துட்டு இருக்கும் பொழுது ஒளிபெருக்கில ஒரு சத்தம் கேட்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாபர் மசூதி அடியிலே ரொம்ப காலத்திற்கு முன்பாக ராமர் கோயில் இருந்தது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இந்த பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைத்தட்டுற சத்தம் கேட்குது. இந்த ஃபாரூக்கு ஒண்ணுமே புரியல. பாக்குறான், அப்படி பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போறான். இன்னொரு இடத்துல பேசுறாங்க, மத நல்லிணக்கமும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் சிறுபான்மையினர் மேம்பாடும் முக்கியம் என்று கருதக்கூடிய யாரும் இல்லாத ராமர் கோயில் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். எனவே பாபர் மசூதியை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கம் சொல்றாங்க. அதையும் கை தட்டுறாங்க. ஃபாரூக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு பக்கம் இருந்துச்சுங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லங்கிறாங்க, இது என்னன்னு நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்து வரும்பொழுது திடீர்னு ஒரு மரத்துல இருந்து தொப்பகட்டின்னு ஒரு அணில் கீழே விழுவுது. அந்த அணில் கீழே விழுந்தோடனே இவன் ஓடி போய் பார்க்கறான். அப்பதான் பிறந்த ஒரு புதிய அணில் குஞ்சு அப்பதான் பிறந்திருக்கு. உடனே ஃபாரூக் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், சின்ன பையன் இல்லையா, அணில் மீது அவனுக்கு ஒரு பச்சை பாசம் எல்லாமே இருக்கும். உடனே எடுத்து அப்படி பார்க்கறான், ரொம்ப ஆசையா இருக்கு அவனுக்கு. உடனே எடுத்துக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி வர வழியில அணில் குஞ்சு விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்றான். நீ அணில் இப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்படா, அதனாலேயே அல்லாஹ் உனக்கு இந்த அணில பரிசு கொடுத்துருக்காருன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. என்னமா பண்ணணும், தண்ணி ஊற்றணும், தண்ணி கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதை சொல்றாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து என்னடா உனக்கு அணில்னா ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்பாரு. அணில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதை விட எங்க டீச்சர் ஒன்று சொன்னாங்கப்பா. என்ன அப்படின்னு கேட்பாரு. ராமருக்கு கோயில் கட்டும் போது இந்த அணில் உதவி பண்ணிச்சான், அதனால ராமர் தடவி கொடுத்தாராம், அதனால இந்த 3 கோடு விழுந்துச்சுன்னு எங்க டீச்சர் சொன்னாங்கப்பா. இந்த பாருங்கப்பா அதே 3 கோடு இந்த அணிலே இருக்குப்பான்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் இந்த அணில வச்சு வளர்த்துக்கலாம் முடிவு பண்ணவர் ராமன் பேரை சொன்ன உடனே ஃபாரூக் அப்பாவுக்கு செப்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பாப்பா டே, ராமர் பேர்ல தான் இந்த வீட்டுல நீ அணில வளர்க்கணும்னு சொன்னா இந்த அணில வளர்க்கவே கூடாதுன்ட்டாரு. அவன் பேசாம இருந்திருக்கலாம், அந்த டீச்சர் தப்பா சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம். என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு எந்த மரத்தடிக்கிட்ட விழுந்ததோ அந்த இடத்துல போய் விட்டுலான்ட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒருத்தர் வருவாரு. அவர் பேரு ஆறாவது ஐயங்கார்னு பேர் நல்லா புரிஞ்சுங்க. ஆறாவது ஐயங்கார், பையன் படிச்சது புனித மேரி பள்ளிக்கூடம், இவன் பேரு ஃபாரூக். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ரொம்ப நுட்பமா எழுதப்பட்ட ஒரு கதை. அங்க போன உடனே அந்த 6வது ஐயங்கார் கேட்கிற, என்னடா அணில் என்னடா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஐயங்கார் கேட்பாரு. ஐயங்கார்ட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஆமாடா உங்க வீட்டுல எல்லாம் இந்த அணில் இருக்கக்கூடாது, இது ராமருடைய பக்தி மிக்க அணில், அதனால விட்டுருன்னு சொன்னோடனே இவங்க அப்பா பின்னாடி பையன் எங்க போறான்னு பார்க்க வந்தார்ல, என்னடா சொன்னார் அவரு அப்படின்னு கேட்பாரு. இல்ல இது ராமர், நீங்க எல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடா சொல்றது, இந்த அணில நம்ம தூக்கிட்டு போகண்டான்ட்டு. ஐயங்காருக்கும் ஃபாரூக் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டு விவாதிக்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் ஆச்சு. இந்த அணில என்ன பண்றதே இவனுக்கு தெரியாது ஃபாரூக்கு. ஒரு கட்டத்துல சரி இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்த அணில நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி வேணாம்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எல்லாரும் ஒன்னா வசிச்சுட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இப்ப போய் இந்த அணில வச்சுட்டு ஒரு பிரச்சனை வச்சு அன்னைக்கு நீ தானே இந்த அணில்னு சொல்லி எல்லாரும் சண்டை போடுவானுங்க, அதனால இதை விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டா. விட்ட உடனே அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்ப இருக்கிற அணில எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். இந்த கதையை 1995 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை.